வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சவுடி அரசாங்கத்தின் மூலோபாயத்தை நன்கு அறிந்த பல ஆதாரங்களின்படி சவுடி அரேபியா ஏமனில் தற்போது புதுப்பிக்கப்பட்ட போரில் ஏதோ ஒரு வகையில் இணைவது குறித்து முடிவு செய்ய அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளில் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சவுடி அரேபியா ஹவுதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது. அது அப்படியே ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையாகவும் பார்க்கப்படும். சவுடியின் இந்த நிகழ்ச்சி நிரலில் இணைத்துக் கொள்ளவுள்ள மற்றொரு நாடு ஐக்கிய அரபு அமீரகம். ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தனது இராணுவ நடவடிக்கைகளை அதாவது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதுடன் நின்றுவிடவில்லை. சவுடி அரேபியா ஏமனுக்கு எதிராக நடத்தும் பொருளாதார போரின் பின்னணியில் சவுடி அரேபியாவை தாக்கப் போவதாகவும் அச்சுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஏமனில் உள்ள ஹொடைடா துறைமுகத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுடன் சவுடி அரேபியாவை கொண்டு போய் இணைக்கிறது ஹவுதி இயக்கம். இந்த இணைப்பு இஸ்ரேலுடன் இணைந்து சவுடி அரேபியாவும் ஏமன் மீது தாக்குதல் நடத்தியது என்ற கோணத்தில் பார்க்கப்படவில்லை, வேறு ஒரு விதத்தில் உள்ளது. அது என்னவென்றால், காசா போர் தொடங்குவதற்கு முன்பே ஹவுதிகளோடு நீண்டகால போரில் ஈடுபட்ட நாடு சவுடி அரேபியா. ஹவுதிகளுக்கு எதிரான போரில் சவுடி அரேபியா கூட்டணியில் ஐக்கிய அரபு அமீரகமும் ஒரு பங்குதாரராக இருந்தது. சவுடி அரேபியா கூட்டணியில் ஹவுதிகளுக்கு எதிரான போரில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபடவில்லை. ஆனால் ஏமனில் ஹவுதி இலக்குகளை தாக்கிய சவுடி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக போர் விமானங்களுக்கு வானில் வைத்து எரிபொருள் நிரப்பின அமெரிக்க விமானப்படையின் டேங்கர் விமானங்கள். இது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் இருந்த காலத்தில் நடந்தது. மத்திய கிழக்கில் டொனால்ட் ட்ரம்பின் முதன்மை எதிரி ஈரான். ஹவுதிகளை வைத்து சவுடி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதும் ஈரான் தான். அதனால் ஹவுதிகளுக்கு எதிரான போரில் சவுடி கூட்டணிக்கு உற்ற துணையாக இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம். ஜோ பைடன் ஜனாதிபதியான போது ஏமனில் ஹவுதி இலக்குகளை தாக்கி சவுடி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக போர் விமானங்களுக்கு அமெரிக்க விமானப்படையினர் டேங்கர் விமானங்கள் வானில் வைத்து எரிபொருள் நிரப்புவதை நிறுத்த உத்தரவிட்டார். மாறாக சவுடி அரேபியாவுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையே சமாதான பேச்சுக்களை தொடக்கினார். அமெரிக்க அனுசரணையுடன் மற்றும் ஓமானில் மத்தியஸ்தத்துடன் அந்த பேச்சுக்கள் நடந்தன. அப்போதுதான் ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதை சவுடி அரேபியா நிறுத்தியது. சவுடி அரேபியாவுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆண்டு கணக்கில் நீண்டன. இன்னமும் முடிவு கட்டப்படவில்லை. அதே நேரத்தில் ஏமன் மீது சவுடி அரேபியா தாக்குதல் நடத்துவதை நிறுத்தி கொண்டது. இப்படியான சூழ்நிலையில் தான் காசாவில் போர் தொடங்கியது. அதை காரணமாக காட்டி செங்கடல் மற்றும் ஏமன் வளைகுடாவில் வர்த்தக கப்பல்களை தாக்கத் தொடங்கியது ஹவுதி. அதனால் அமெரிக்க கடற்படையின் போர் விமானங்கள் ஏமனுக்குள்ளே ஹவுதி இயக்க இலக்குகளை தாக்க தொடங்கின. சவுடி அரேபியாவுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தைகளின் அனுசரணையாளராக இருந்த அமெரிக்க ஹவுதி இலக்குகளை தாக்கியதை அடுத்து சவுடியுடன் பேச்சுவார்த்தைகளை முறித்துக் கொள்வதாக அறிவித்தது ஹவுதி இயக்கம். இருப்பினும் சவுடி அரேபியா மீது தாக்குதல்களை தொடங்கவில்லை. மாறாக அமெரிக்காவின் உற்ற நண்பன் இஸ்ரேல் ஏமனில் தாக்குதல் நடத்தினால் சவுடிகள் தாக்குதலை தொடங்க போவதாக அச்சுறுத்தியது ஹவுதி இயக்கம். அதன் அர்த்தம் என்னவென்றால், ஏமனுக்குள் தாக்குதல் நடத்தாமல் இருக்க இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு அழுத்தமும் அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டது. அதனால் தான் செங்கடல் இஸ்ரேலிய கப்பல்கள் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்திய போதிலும் ஏமனுக்குள் தாக்குதல் நடத்தாமல் அமைதி காத்தது இஸ்ரேல். தமது கப்பல்கள் செங்கடல் வழியாக செல்வதை நிறுத்திவிட்டது இஸ்ரேல். ஹவுதிகள் பேசாமல் அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் விதி யாரை விட்டது? ஈரானின் உத்தரவுப்படி ஹவுதிகள் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரம் மீது ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தி ஒரு இஸ்ரேலியரை கொன்றது. அதன் பின்னரும் இஸ்ரேலை அமெரிக்காவால் தடுக்க முடியவில்லை. ஏமனின் ஹொடைனா துறைமுகத்தில் கடுமையான தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது இஸ்ரேல். இதுதான் பின்னணி. இப்போது எந்த நிமிடமும் சவுடி அரேபியா மீது தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்துள்ளது ஹவுதி இயக்கம். சவுடியின் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் ஏமனின் ஹொடைனா துறைமுகம் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கும் சவுடி அரேபியாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று அறிவித்தது. இருந்த போதிலும் ஏமனுக்குள் நடப்பவற்றை கூர்ந்து கவனிப்பதாக சவுடியின் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமனுடன் ஒரு புதிய நேரடி மோதலுக்கு இழுக்கப்படும் என்று ரியாத் கருதுவதாக பெயர் வெளியிடப்படாத சவுடி அதிகாரிகள் கூறியுள்ளனர். இஸ்ரேல் மீது ஹவுடிகள் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் உத்தரவாதமாக ஏமனுக்குள் தாக்குதல் நடத்தும். அப்படியான நேரத்தில் ஹவுதிகள் சவுடி அரேபியாவுக்குள் தாக்குதல்களை மீண்டும் தொடங்கலாம். அதே போல சவுடி கூட்டணி மீண்டும் ஏமனுக்குள் தாக்குதல்களை தொடங்கலாம்.
ஆனால் அமெரிக்காவில் ஜோ பைடன் நிர்வாகம் அதிகாரத்தில் இருக்கும் வரை அவர் ஹவுதி மீது சவுதி தாக்குதலுக்கு எந்தவித உதவியும் செய்ய போவதில்லை. ஆனால் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தால் ஹவுடி மீது தாக்குதல் நடத்த அனைத்து உதவிகளையும் செய்வார் என்று சவுதி எதிர்பார்க்கிறது. அது சாத்தியம்தான். ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஏமனில் ஹவுதிகள் மீது சவுடி அரேபியா தாக்குதல் நடத்திய போது அந்த தாக்குதலுக்காக ஆயுதங்களை வாங்க அமெரிக்காவை அணுகியது சவுடி அரேபியா. டொனால்ட் ட்ரம்ப் ஆயுத விற்பனைக்கு ஒப்புதல் கொடுத்தார். ஆனால் இறுதி விற்பனைக்கு அமெரிக்க காங்கிரஸ் மற்றும் செனட் சபை அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். ஏமனில் உள்ள பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் என்று காரணம் காட்டி ஆயுத விற்பனையை நிராகரித்தது அமெரிக்க செனட். சவுடி அரேபியாவுக்கான ஆயுத விற்பனை கேள்விக்குறியானது. உடனே டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி முடிவு ஒன்றை எடுத்தார். அமெரிக்க செனட்டின் முடிவை மீறும் வீட்டோ அதிகாரம் அமெரிக்க ஜனாதிபதி கொண்டு. அமெரிக்க ஜனாதிபதிகள் மிக அபூர்வமாகவே அந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்ப் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்க செனட் சபையை மீறி ஹவுதிகளை தாக்குவதற்கு சவுடிக்கு ஆயுதங்களை கொடுத்தார். யாராலும் எதையும் செய்ய முடியவில்லை. இப்போது புரிகிறதா அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்பின் வருகைக்காக சவுடி அரேபியா ஏன் காத்திருக்கிறது என்று?